பராசக்திக்கு ஒரு நீதியா, ஜனநாயகனுக்கு ஒரு நீதியா? இல்லை வேண்டுமென்றே ஒரு டிலே பண்ணுறாங்களோன்ற எங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது. பாஜக தாவேகா இணைந்து நடத்தும் நாடகமா இது? கடந்த மாதம் 19ஆம் தேதியே தணிக்கை குழுவினர் இதை பார்த்து விட்டனர். கடந்த வாரம் புதன்கிழமை வியாழனே வந்திருக்க வேண்டிய சான்றிதழ் இது வரைக்கும் வரவில்லை. வேண்டுமென்றே காலந்தாமதப்படுவதோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. நாளை மறுநாள் 9ஆம் தேதி பொங்கலை முன்னிட்டு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிற நிலையில் இப்போ வரைக்கும் படத்துக்கான சென்சார் சர்டிஃபிகேட் படக்குழுவினருக்கு கிடைக்கல. யார் செய்கிற என்னன்னு தெரியும். இந்த பிரச்சனைகளை எல்லாம் திமுக தான் செய்யுது அப்படின்னு நம்ப வச்சு திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்த முயற்சிக்கிறாங்களா? அப்படி யாராவது எண்ணினால் அது அவர்களுக்கு பாதகமாக முடியும். தமிழகத்தில் ஆளுங்கட்சி ஆதரவு படங்களுக்கு ஈஸியாக சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கும்போது ஜனநாயகன் போன்ற படங்களுக்கு முட்டுக்கட்டை போடுறது ஏன்? இதுதான் உங்கள் சமத்துவ நீதியா அப்படின்னு படக்குழு கேட்குறாங்க. பகவந்த் கேசரியோட ரீமேக் தான் ஜனநாயகன்னு சொல்லும்போது பகவந்த் கேசரிக்கு சென்சார் கொடுக்கும்போது ஜனநாயகனுக்கு ஏன் கொடுக்க மறுக்கிறாங்க? எதுக்கு இந்த அரசியல் ஓர வஞ்சனை? இதுக்கு பேர் தான் ஒன்றிய மாநில அரசோட மறைமுக தாக்குதலா அப்படின்னு தாவேகாவினர் வேற கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பாஜக தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பாஜக விஜய்க்கு எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்குது பற்றியா அப்படின்னு அழுது பாஜகவோட ஆதரவை பெற டிவிகேவினர் முயற்சிக்கிறாங்களா? சரி, இவங்க சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கு? ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸு. அன்னைக்கு தான் தீர்ப்பும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ படம் எப்படி ரிலீஸ் ஆகும்? ஜனநாயகன் படத்துக்கு எதிராக புகார் அளித்தது யாருன்னு பார்த்தா தணிக்கை குழுவில் இருக்கிற ஒருத்தர். தணிக்கை சான்று வழங்காமல் ரிலீஸ் தேதியை அறிவித்தது எதுக்கு அப்படின்னு முன்னாள் தணிக்கை குழு உறுப்பினர் ஒருத்தர் சொல்கிறார். சென்சார் போர்டில் இருக்கிற எல்லாமே அப்நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு நீதிபதி சொல்கிறாரு. எங்களுக்கு எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை, நாங்கள் சீக்கிரமாக மறு ஆய்வு செஞ்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு சென்சார் போர்டு சொல்லுது. படத்துக்கு யூஏ சான்று கொடுக்க முடிவெடுத்ததுக்கு அப்புறம் எதுக்கு மறு ஆய்வுக்கு அனுப்புனீங்க அப்படின்னு நீதிபதி ஸ்ட்ராங்காக கேள்வி கேட்குறாரு. யூஏ சான்று அளிக்கலாம் அப்படின்னு பெரும்பான்மையான உறுப்பினர்கள் முடிவுக்கு முரணா தனி உறுப்பினர் புகார் அளிக்க முடியாது. அதோட அடிப்படையில் மறு ஆய்வுக்கும் அனுப்ப முடியாது. படத்தை தணிக்கை குழு முழுசாக பார்த்ததுக்கு அப்புறமும் கூட படத்தை மறு ஆய்வுக்கு உத்தரவிட தணிக்கை குழு தலைவருக்கு அதிகாரம் இருக்குதான். சில காட்சியை நீக்கிட்டு வாங்க, நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம் அப்படின்னு தெரிவித்ததுக்கு அப்புறமும் கூட படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புனது ஏன்? முதல் தணிக்கை குழுவில் படம் பார்த்த 5 பேர் மறு ஆய்வு பண்ணும்போது அவங்க இருக்க மாட்டாங்க, வேற ஒரு 5 பேர் தான் அந்த படத்தை பார்ப்பாங்க அப்படின்னு தணிக்கை குழு வாரியம் சொல்கிறாங்க. படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பணும்னு 29ஆம் தேதி முடிவு பண்ணாங்க. அதை ஏன் ஜனவரி 5ஆம் தேதி தாமதமாக மனுதாரருக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நீதிபதி தெளிவாக கேட்குறாரு. மறு ஆய்வு குழுவில் இருக்கிற உறுப்பினர்கள் முடிவெடுக்கிறதுக்கு தாமதமானதுனால தான் லேட் ஆச்சு அப்படின்னு சென்சார் போர்டு சொல்லுது. தணிக்கை அதிகாரிங்க சட்ட விதிகளை காற்றுல பறக்க விட்டாங்க அப்படின்னு படக்குழு சொல்லுது. படத்தை பார்த்த தணிக்கை குழு வாரிய உறுப்பினர்கள் அவங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை பரிந்துரையாக தான் வழங்க முடியும், அதை புகாராக கருத முடியாது அப்படின்னு படக்குழு சொல்கிறாங்க. படத்தை முதல்ல பார்த்த குழுவினர் ஒரு மனதாக சர்டிஃபிகேட் தர்றதா முடிவெடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு படக்குழு கேட்குறாங்க. நீங்கள் ரிலீஸ் தேதியை அறிவித்தாலும் தணிக்கை வாரியத்தோட கட்டுப்பாட்டை நீங்கள் மீறக்கூடாது. தணிக்கை குழுவில் இருக்கிற ஒருத்தர் தான் இந்த புகாரை கொடுத்துருக்காருன்னு இப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. புகார் குறித்து எதையுமே எங்களுக்கு முன்னாடியே தெரியப்படுத்தலை அப்படின்னு படக்குழு சொல்கிறாங்க. பெரும்பான்மையான உறுப்பினர்கள் படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க பரிந்துரைச்சிருக்காங்க. ஒரு உறுப்பினர் எப்படி பெரும்பான்மை உறுப்பினர்களோட முடிவை எடுக்க முடியும் அப்படின்னு படக்குழு கேட்குறாங்க. மறு ஆய்வுக்கு அனுப்பினதுக்கும் மத்திய அரசுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னும் இந்த விவகாரத்தில் சென்சார் போர்டு தலைவருக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்குது, அவருக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தணிக்கை குழு சொல்கிறது சரிதான், அவங்க சட்டப்படி தான் நடக்கிறாங்க அப்படின்னு எஸ்வி சேகர் சொல்கிறாரு.